என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் எவ்வளவு பலங்கள் கொண்டு இருந்தாலும் பலவீனம் வந்து தாக்குவது எப்படி நிகதியோ, நம்பிக்கையும் பொறுமையும் இருக்கும் மனதில் அதை சோதிக்க எல்லா தருணங்களும் நடைபெறத்தான் செய்யும். இந்த வாழ்க்கை ஏன் இவ்வளவு கடினம்? சுலபமாக கடவுள் படைக்கலாமே என்ற உன் நினைப்பு நகைச்சுவையாக தெரிகின்றது குழந்தையே. நீ ஒரு பொருளை உன் அறிவாற்றலால் உருவாக்குகின்றாய். அது ஜெயிக்க அதற்கு நீ எடுக்கும் வழிமுறைகள் சுலபமாக உள்ளதா? இல்லையே. உன்னை படைத்த நானும் உன்னை உருவாக்க எடுத்த வழிமுறைகள் இவையெல்லாம். உனக்கு ஏற்படும் வலிகளும் போராட்டங்கள் எல்லாம் உன்னை படைத்த எனக்குத்தான். உனக்குள் உள்ள அகம்தான் உண்மையான வலிகள். அதை ஏற்றுக்கொண்டேன். நல்ல எதிர்காலத்தை நீ பெறுவாய் குழந்தையே. கலங்காதே. என்னை வேறொன்றிலும் நாட்டம் இல்லாமலும் பிரதிபலன் ஏதும் எதிர்பாராமலும் இரவு பகலாய் தொழுபவன் இருள் என்னும் மாயையை வென்று என்னுடன் ஐக்கியமாகி விடுகின்றான். விசுவாசம் நிறைந்த இதயத்துடன் என்னை நினைத்தால் போதும். சுயநலம் கருதாது என்னை வழிபடு. எல்லா மங்களங்களும் விளையும் உனக்கு. நீண்ட நாட்களாக தூங்காமல் நீ குழப்பத்தில் தவித்துக் கொண்டிருக்கின்றாய். அனைத்தையும் நான் கவனித்துக் கொண்டுத்தான் இருக்கின்றேன் குழந்தையே. உன் குழப்பத்தை தீர்ப்பதற்குத்தான் நான் இருக்கின்றேன் அல்லவா? பின்னர் ஏன் நீ உன்னையே கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கின்றா? உன் சுமையை என்மேல் சுமத்து. அதை உனக்கு பதிலாக நான் தாங்குவேன். நீ என் மீது வைத்திருக்கும் அன்பிற்கு நான் எதையும் செய்வேன் தங்கமே. எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்ந்து நடந்து கொள்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நன்மையுண்டு. மனதை அடக்கிக் கொண்டிருந்தால் எங்கே இருந்தாலும் சிறப்பாக வாழலாம். உன் உள்ள தேடலை நான் அறிவேன். உனக்கான உன் உயிரானவனைத்தான் நீ கரம் பற்றுவாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு குழந்தையே. மன்னிப்பை கொடுப்பவன் இறைவன். மன்னிக்க விரும்புபவன் இறைவன். ஆகவே நீங்களும் பிறரை மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை உங்கள் வசமாகும். மனோதிடத்தை இழக்காதே. மனதிற்குள் சோர்வை அனுமதிக்காதே. கவலைப்படாதே. வீட்டுக்கு போய் அமைதியாக உட்கார். எங்கும் வெளியே போகாதே. பயமோ பதட்டமோ கொள்ளாதே. என் மீது நம்பிக்கை வை. நீ கை நீட்டி ஒருவருக்கு உதவி செய்வதால் மட்டும் நிம்மதி என்பது வருவதில்லை குழந்தையே. மனதார இவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக நினை. உனக்கு நிம்மதி என்ற காற்று தென்றலாய் வீசும். சந்தோஷமும் நிம்மதியும் வெளியே தேடாதே. என்றென்றும் அது வெளியில் இருப்பதில்லை. உனக்குள் தான் உன்னை மாற்றும் எல்லா மாறுதல்களும் இருக்கின்றது. உன் வீட்டில்தான் நான் இருக்கின்றேன். இனி மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறும். உன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள். ஒன்று உன்னிடத்தில் நடக்கவில்லை என்றால் அதைவிட உயர்ந்த மேலான விஷயங்கள் நடக்கப் போகின்றது என்று அர்த்தம். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே. கலங்காதே. நீ உன் முயற்சியை முழு மூச்சாக கொண்டு உன் உழைப்பு மொத்தத்தையும் செயலாக்கி முன்னேறி கொண்டிருக்கின்றாய். ஆனால் இப்பொழுது பெரிய தடை ஒன்று உன்னை வழிவிடாமல் முட்டுக்கட்டை போட்டுள்ளது. கலங்காதே. அத்தனையும் தகர்த்தெறிந்து உன்னை நல்வழிக்கு வெற்றிப்படியாக நான் மாற்றுவேன். கலங்காதே குழந்தையே. சூழ்நிலை எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கின்றதா? அப்படி என்றால் நிச்சயமாக அக்கடவுள் உன்னை காப்பாற்றி கரை சேர்ப்பார். நான் ஏன் தேர்வாகவில்லை என்று நீ வருத்தப்படுகின்றாய். ஆனால் நான் இதைவிட உனக்கு பெரிதாக ஒன்று வைத்துள்ளேன். அதை நீ என்னிடம் இருந்து பெற்றுக்கொள்ளும் போது நீ நினைப்பார், நீங்கள் நல்லது தான் செய்துள்ளீர்கள் சாயப்பா என்று. அன்றைய நாள் கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் வரும். நீ அந்த நாளுக்காக மட்டும் காத்திரு. மற்றபடி நீ எதையும் செய்ய வேண்டாம். என்னையே நினைத்துக் கொண்டிரு. எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கின்றார்களே என்று வருந்தாதே. அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது. மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும். நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். அன்பு குழந்தையே, மகிழ்ச்சியாக இரு. வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவாய். அனைத்திலும் வெற்றி பெறப் போகின்றாய். நான் உன்னுடன் இருக்கும் போது வீணாக அழாதே. அழுதது போதும் தங்கமே. எவரவர் தூற்றினாரோ உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகின்றது. அப்பா நான் இருக்கின்றேன். உன்னை கைவிட மாட்டேன். தினமும் நீ ஏங்கி ஏங்கி அழுதது போதும். இந்த சாகி இன்று உன்னை சிரிக்க வைக்கப் போகின்றேன். நீ விரும்பிய அனைத்தும் உனக்கு தேவையான நேரத்தில் உன்னை வந்தடையும். நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே.
நீ நினைப்பது கிடைக்கும். என் அற்புத செயல்கள் உன் வீட்டிலும் நிகழும். நான் வாக்குறுதி கொடுக்கின்றேன். நீ உயர்ந்த இலக்கை அடைவாய். உன்னை என்னால் மட்டுமே உயர்த்த முடியும். என் வார்த்தைகளை நம்பு குழந்தையே. ஏங்குதல்கள், போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்திரு. நான் உன்னுடனே இருப்பேன். நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து எங்கேயோ செல்கின்றார். நான் உனக்காகவே இருக்கின்றேன். பாரத்தை என்மேல் சுமத்து. சாந்தி ஏற்படும். அனைத்து இடங்களிலும் நீ பேசியே ஜெயித்துவிட முடியாது குழந்தையே. சில இடங்களில் நீ மௌனமாக இருந்துத்தான் சாதிக்க வேண்டும். வார்த்தைகளை விட உன் மௌனத்திற்கு சக்தி அதிகம். உன்னையும் உன் அன்பையும் புரிந்து கொள்ளாமல் உதாசனப்படுத்திய உறவொன்று உன் உண்மையான அன்பை புரிந்து கொண்டது. உன்னை தேடி வரும் காலம் நெருங்கிவிட்டது. நடப்பதை பார்த்து கலங்காதே. சூழ்நிலைகள் சட்டென மாறும். நீ ஏங்கி தவித்தது தானாக நடக்கப் போகின்றது. கலங்காதே தங்கமே. யாரிடம் கேட்டாலும் கிடைக்காத ஒன்றை என்னிடம் மனமுருகி கேட்டால் உடனே உனக்கு கிடைக்கும். அதற்கு நான் எதிர்பார்ப்பது தூய சிந்தனையும் பக்தியும் மட்டும்தான். பாராட்டுக்கள் மற்றும் விமர்சனங்களை மனதார ஏற்றுக்கொள். பாராட்டுகள் முன்னேற்றத்திற்கான உற்சாகத்தை தரும். விமர்சனங்கள் முன்னேற்றத்திற்கான பரிபக்குவத்தை தரும். எவருக்கும் நீங்களாக போய் அறிவுரை சொல்லாதீர்கள். நீங்கள் அழைக்கப்பட்டால் தவிர எதிலும் தலையிடாதீர்கள். ஒருவன் பொய் சொல்கின்றான் என்று தெரிந்த பின்னும் அவனிடம் ஏன் பொய் சொன்னாய் என்று கேட்பது முட்டாள்தனம் குழந்தையே. ஏனெனில் அவன் அதற்கும் பொய்த்தான் சொல்வான். நான் சொல்வதையும் கேள் என்பவரை விட்டு விலகாதே. நான் சொல்வதை மட்டும் கேள் என்பவரோடு ஒருபோதும் பழகாதே. கோபத்தை வெற்றி கொள்வதற்கு ஒரே வழி அதை தாமதப்படுத்துவதுதான். கோபம், வருத்தம், கவலை, மனக்கசப்பு இதற்கெல்லாம் ஒருபோதும் வடிவம் கொடுக்காதே. வளர்த்து கொண்டும் போகாதே. உன் உண்மையான குணம் என்பதையே அது உருக்குலைய செய்துவிடும். சிறிது காலம் அமைதிக்குள். காலம் தகுந்த தீர்ப்பை தரும். நல்ல மாற்றத்தை தரும். அடுத்தவர் விருப்பத்திற்குத்தான் வாழ வேண்டும் என்றால் அந்த வாழ்க்கையே வீண் குழந்தையே. இஷ்டப்பட்டு திறக்கும் வரை கஷ்டப்பட்டு எவர் மனதையும் தட்டாதே. கோபக்கார மனிதர்களுக்கு பாசமும் அதிகம், ரோஷமும் அதிகம். ஆனால் வேஷம் கிடையவே கிடையாது. மீன் கூட தூண்டிலுக்கு தப்பும். வாய் மூடிக்கொண்டிருந்தார். உனது விதியை படைப்பவன் நீயே என்பதை புரிந்து கொள். உனக்கு தேவையான எல்லா வலிமையையும் உதவியையும் உனக்குள்ளேயே குடிக்கொண்டிருக்கின்றன. ஒருவரை பார்த்து இவர்களைப் போல் வரவேண்டும் என்று நினைத்து செயல்பட்டால் நீ முன்னேறப் போகின்றாய் என்று அர்த்தம். உன்னைப் போல் வரவேண்டும் என்று பிறர் நினைத்தால் ஏதோ ஒரு இடத்தில் நீ முன்னேறிவிட்டாய் என்று அர்த்தம். யாரும் தானாக மாறுவதில்லை. யாரோ ஒருவரால் மாற்றப்படுகின்றோம். நல்லவனாக, கெட்டவனாக, ஏமாளியாக, அறிவாளியாக, முட்டாளாக எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு போ. உங்களால் ஒருவர் அழவோ அழியவோ கூடாதென்ற கொள்கையை மட்டும் கடைபிடியுங்கள். புரிய வைக்க முடியாத இடத்தில் அமைதியாக இருப்பது தான் உனக்கு நல்லது. இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே. கனவுகள் முளைப்பது இருளில்தான் குழந்தையே. யாரோ தவறவிட்டதை யாரோ பூர்த்தி செய்து கொண்டிருக்கும் செயலுக்கு பெயர்தான் வாழ்க்கை. ஒருவர் ஏமாற்றுகின்றார், இன்னொருவர் வழிகாட்டுகின்றார், மற்றொருவர் உதவுகின்றார். இந்த வாழ்க்கை தான் எவ்வளவு சுவாரஸ்யமானது. அன்பு குழந்தையே, கோபம், வருத்தம், கவலை, மனக்கசப்பு இதற்கெல்லாம் ஒருபோதும் வடிவம் கொடுக்காதே. வளர்த்து கொண்டும் போகாதே. உனக்கு மதிப்பில்லை என்று நீ உணரும் இடங்களில் மௌனமாக இருக்க பழகு. காலப்போக்கில் உன் மௌனம் அதற்கான மதிப்பை பெற்றுத்தரும். உன் பெயரால் அறிமுகம் செய்வதை விட உன் செயலால் அறிமுகம் செய்து கொள். இந்த உலகம் என்று முன்னே மறக்காது. சிரிப்புக்கும் நிம்மதிக்கும் வேறுபாடு உண்டு. சிரிப்பதை போன்று நடிக்க முடியும், ஆனால் நிம்மதியாய் இருப்பது போல் நடிக்க முடியாது குழந்தையே. கஷ்டங்களின் போது உறவுகள் கற்றுத்தரும் ஒரு பாடம், உனக்கு துணை நீயே தான் என்று. உனக்கு துணை இந்த சாயப்பாவும் இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே. தெளிவிருந்தால் எல்லாம் வழியாக தெரியும். தெளிவிழந்தால் எல்லாம் வழியாக தெரியும். எந்த உறவை உன் மனதில் ஆழமாய் புதைத்து வைக்கின்றாயோ அந்த உறவு உன்னை காயப்படுத்தாமல் செல்லாது. அதுதான் கலிகாலம் குழந்தையே. பேசி பழகிய நேரங்கள் குறைகின்றது என்றால் நிராகரிப்பு ஆரம்பமாகின்றது. இனி பேசுவதற்கு என்ன இருக்கின்றது என்றால் இதுவரை பேசியதே நாடகம் என்று அர்த்தம். உனக்காக படைக்கப்பட்டது உன்னை அடைந்தே தீரும்.
காலதாமதம் ஆகலாம், ஆனால் உன்னையே சேரும். பொறுமைக்குள், கவலை கொள்ளாதே. அப்பா நான் இருக்கின்றேன். ஏன் உனக்கு இவ்வளவு கோபம்? கோபத்தால் எதை சாதித்தாய்? கோபத்தால் உனக்கு நன்மையும் நல்ல பெயரும் கிட்டியதா என்ன? கோபத்தால் என்று உன் மனதிற்கு நெருக்கமானவர்கள் கூட இப்பொழுது தொலைவில் இருப்பதை போன்று உணர்கின்றார் என்றார். அதற்கு காரணம் நீதான். உன் முன்கோபம்தான். என் மீதும் கோபப்படுகின்றார். உன்னுடன் நான் இருக்கின்றேன், ஆனால் நீயும் நான் உன்னை நிர்கதியாய் விட்டுவிட்டேன் என்று புலம்புகின்றார். உன்னிடம் நிறைய நல்ல குணங்கள் உள்ளது, ஆனால் அதை உன் கோபம் ஒன்றே முன்னின்று மறக்க செய்கின்றது. எல்லோரிடத்திலும் தன்மையாக பேசு. கஷ்டம், வலி யாருக்கு இல்லை குழந்தையே? அனைவருக்கும் உண்டல்லவா? என்மேல் உன் நம்பிக்கையை வை. ஒருவர் உனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்த நினைத்தால் அதை நீ அனுபவிக்கின்றாய் என்றால் ஒன்று கர்மவினைத்தான் காரணம், இன்னொன்று நான் அனுமதிக்காமல் அவை உன்னிடம் வராது. கஷ்டமும் துன்பமும் உன்னிடம் வருகின்றது என்றால் உனக்கு சில விஷயங்களை புரிய வைக்கத்தான். உன் சாயப்பா உனக்கு உலகமாய் தெரிகின்றேன் என்று உணர்கின்றார். பிறகு எப்படி உன்னை கைவிடுவேன்? உன் அம்மாவாக, அப்பாவாக நான் என்றும் உனக்கு துணை நிற்பேன். பொறுமையும் பக்தியையும் ஒருபோதும் கைவிடாதே. அதற்கான பலன் தாமதமாகலாம், ஆனால் கிடைக்காமல் போகாது. நீ என்னிடம் சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன். கண்டிப்பாக உன் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு என் ஆசீர்வாதத்துடன் உன்னை வந்தடையும் நாள் தொலைவில் இல்லை, மிக மிக அருகில் வந்துவிட்டது குழந்தையே. கலங்காதே, நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். உனக்கு வரும் கஷ்டம் உன்னை தைரியப்படுத்தத்தானே வருகின்றது. உன்னை சோதிக்க வருவதில்லையே, பிறகு எதற்காக கலங்கி நிற்கின்றா? என்னிடம் உள்ளவன் கஷ்டத்தை பார்த்து கலங்க மாட்டான். மாறாக என் சாயப்பாவை மீறி என்ன நடக்கும் என்று தைரியமாக நிற்பான். உன் காலம் வரும் வரை ஊமையாக பொறுத்திரு. உள்ளத்தாலும் உடலாலும் ஓய்வின்றி உழைத்திடு. என் நொடியும் மாற்றம் வரும். எதிரிக்கு சொல்லிவை. அடுத்த நொடி உனக்கே ஆர்வத்தை அள்ளிவை. சூடுபட்ட மண்புழுவாய் சுறுசுறுப்பை உன்னில் வை. உலகமே உனக்குத்தான். வா, ஒரு கை பார்த்திடலாம். இனி மகிழ்ச்சியாக இருப்பாய். நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும், எங்கிருந்தாலும், எதை செய்தாலும் என்னையே நினைவில் நிறுத்தி உன் வேலைகளை செய். அதை நான் வெற்றியடையும்படி செய்வேன். என் தங்கமே, உன்னிடம் என்ன இருக்கின்றதோ அதற்கு நன்றியுடன் இரு. ஏனெனில் இங்கு பலர் எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உன் வாழ்க்கையில் நான் இருக்கும்போது உனக்கு வேறு என்ன வேண்டும்? நான் உனக்கு நல்ல வழியை காட்டுகின்றேன். நீ நேசித்த வாழ்க்கை விரைவில் உன்னை வந்து அடையப் போகின்றது. சந்தோஷத்தில் மிதக்கப் போகின்றாய் குழந்தையே. உன்னால் முடியாதென்று யாராவது சொன்னால் நீ நம்ப வேண்டியது அவர்களை அல்ல, உன்னை என்பதை புரிந்து கொள். சிறிய விதை மரமாகும் பொழுது, சிறிய துளிகள் பெரும் வெள்ளமாகும் பொழுது, நம் சிறிய முயற்சிகள் எப்படி பெரிய வெற்றிகளை தராமல் போய்விடும். முயன்று பார், வெற்றி உனதே. தயங்குபவர்களுக்கும், பயப்படுபவர்களுக்கும், யோசிப்பவர்களுக்கும் இந்த உலகில் எதுவுமே சாத்தியமில்லை. துணிவும் முயற்சியும் தான் வெற்றியின் முதற்படி. கோபம் மனதில் இருக்கக்கூடாது, வார்த்தையில் தான் இருக்க வேண்டும். அன்பு வார்த்தையில் இருக்கக்கூடாது, மனதில் இருக்க வேண்டும். அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து வாழாதே. என்ன நடந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம் என்று துணிந்து வாழ். பிறரை பற்றிய தவறான கருத்துக்களை பகிர்வதில் இருக்கும் எண்ணம் நல்ல தகவல்களை பகிர்வதில் பலருக்கும் இருப்பதில்லை. எதையும் தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள். அப்போதுதான் தெரியும் உன் பலத்தின் பலம் என்னவென்று. ஒரு விஷயத்தை பற்றி நாம் யோசிக்க வேண்டும் என்றால் அதற்கு மதிப்பு இருக்க வேண்டும். தகுதி இல்லாத ஒன்றை பற்றி யோசித்து நம் நிம்மதியை நாம் இழந்துவிடக்கூடாது குழந்தையே. முதலில் உன்னை நீ உயர்வாக எண்ணிக்கொள். மற்றதெல்லாம் தானாக தேடி வரும். ஒருவருடைய பலவீனம் அன்பாக இருக்குமானால் அதனுடன் விளையாடாதே. அது உண்மையான அன்பு மட்டுமல்ல, உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் கூட. கெஞ்சி கிடைக்கக்கூடாதது காதல், பிச்சை எடுக்கக்கூடாதது அன்பு, கேட்டு பெறக்கூடாதது அக்கறை, புரிய வைக்கக்கூடாதது உணர்வுகள். எதுவுமே செய்யாமல் வீணாகும் வாழ்க்கையை விட எதையாவது செய்யும் போது ஏற்படும் தவறுகள் மிகவும் பயனுள்ளது, கண்ணியமானது கூட. நமக்கான ஆறுதல் என்பது நம்மிடம்தான் உள்ளது. மறந்து போவதும் கடந்து போவதும். பிறருக்கு கை கொடுக்க நீ தயாரானால் உன் கரம் பிடிக்க இறைவன் தயாராவான். என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள். இன்பம் துன்பம் எது வந்தாலும் மன அமைதியை மட்டும் இழந்து விடாதே. புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை. எதையும் தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள்.
தவறுகளை சுட்டிக்காட்டும் உறவாக இருங்கள். குத்தி காட்டும் உறவாக இருக்காதீர்கள். சிரிக்க தெரியாதவனும் சிந்திக்க தெரியாதவனும் வாழ்வில் சிறப்பு பெறுவதே இல்லை. அனைத்தும் மகிழ்ச்சியாக மாறும் என்பதல்ல வாழ்க்கை. அனைத்தையும் மகிழ்ச்சியாக மாற்றுவோம் என்பதே வாழ்க்கை. எல்லோருக்கும் பிடித்த மாதிரி வாழ அந்த கடவுளால் கூட முடியாது குழந்தையே. உழைப்புக்கள் தோற்றாலும் உழைக்க தயங்காதே. உன் உழைப்பு ஒரு நாள் வலிமையான வெற்றியை தேடித்தரும். எதையும் எதிர்கொள்வேன் என்ற மனநிலை மட்டுமே நம்பிக்கையை கொடுக்கும். நேர்மையாக இருப்பவர்களுக்கு கோபம் சற்று அதிகமாகவே வரும். காரணம், அவர்களுக்கு ஏமாற்றங்களை தாங்கும் சக்தி இருப்பதில்லை. என் வைரமே, படைத்தவனை தவிர வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது புன்னகைக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் அழுகையின் விலையை. நீ நினைப்பதெல்லாம் நல்லதாகவே இருக்கட்டும். அதை நான் நிறைவேற்றுகின்றேன். நீ தேடி சென்ற காலம் விலகி அனைத்தும் உன்னை தேடி வரும் நேரம் இது. உன்னை வெறுத்தவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்டுவாய். சிக்கல்களை எல்லாம் நீ கடந்து விட்டாய். தூற்றியவரும் போற்றுவார்கள். இனி உன் வாழ்க்கை சகல செல்வங்களுடன் சிறப்பாய் பயணம் செய்யும். நீ துவண்டு போகும் சமயத்தில் ஏதோ ஓர் வடிவில் உனக்கு துணையாய் நான் இருப்பேன். உன் வாழ்க்கையில் நான் உன் அன்பிற்கு தகுதியானவர்களை அனுப்புவேன். அதுவரை பொறுமையாக இரு. யார் யாருக்கு என்ன தேவை என்பது எனக்கு தெரியும். அதை அவர்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன். இங்கே தேவையானது பொறுமையும் நம்பிக்கையும் தான். பொறுமையோடு காத்திருந்தால் என் அருள்மழை நிச்சயம் உங்கள் மீது பொழியும். அது நீங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாகவே இருக்கும். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.